காட்டினோம் நிறைய பேரை. அப்ப எங்களுக்குரிய மரியாதையை எல்லா இடமும் நாங்கள் சிதைத்து வைத்திருக்கின்றோம். அதான் அங்கே புலம்பெயர் தேசத்தில் ஒரு 30 வருடங்கள் 32 வருடங்கள் வாழ்கின்ற ஒரு சகோதரர் சொன்னார், இலங்கை என்று சொன்னாலே, இலங்கை தமிழர் யாழ்ப்பாணம், இலங்கை தமிழர்கள் என்று சொன்னாலேயாம் சுவிட்சர்லாந்தில் எல்லோரும் அவ்வளவு கௌரவமாக பார்க்கப்பட்டவர்களாம். ஆனால் இன்று இப்படியான மோசடிகளால் இலங்கையர்கள் என்றால் மோசடிக்காரர்கள் என்ற பெயரை விதைத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த ஒரு சிலரை சார்ந்தவர்கள். அப்ப இந்த அழுக்கான விடயத்தை இனத்துக்கே செய்கின்றார்கள். தேசிய தலைவருக்கு மட்டும் தங்கை துவாரகா அவர்களுக்கு மட்டும் இவர்கள் செய்ததல்ல, இனம், அதாவது வடக்கு கிழக்கில் இலங்கையில் வாழ்கின்ற, ஈழத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த தியாகிகளுக்கும் இன்று இவர்கள் தங்களுடைய சுயநல வாழ்வுக்காக இதை பண்ணி வைக்கிறார்கள். அதை என்னத்துக்காக பண்ணுகிறார்கள் என்றால், நான் வீடு வாங்க வேண்டும் அல்லது கடை வாங்க வேண்டும், இந்த இரண்டு முடிவிலையும் தான் அங்க இருக்கிறவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். ஒரு கடை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஏதோ சுவிஸ் பிராங்க், 4 லட்சம் சுவிஸ் பிராங்க் வேண்டுமா, அதே போல் வீடு வாங்குவதற்கும் வேண்டுமாம். அப்படி அப்ப இதால என்ன வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்து இப்படியான லோனுகளை எடுத்து கொடுப்பது, அவரிடம் இருந்து அரவாசை பெறுவது, இப்படி அலங்கோலமான விடயங்கள் இங்கே பேசும்போதுதான் விளங்குது இவ்வளவு தமிழர்கள் இப்படிப்பட்ட அலங்கோலங்களால். காசு 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 பாவம் அப்பாவிகள் அன்றன்றாடி வேலை செய்துதான் இந்த எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் இவ்வளவு காலம். அதுகளை பார்க்கும் போதுதான் மனம் கவலையாக இருந்தது. அன்றன்றாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்பவர்கள், பிக்ஸா அதுகளில் வேலை செய்பவர்கள், அப்படி டெலிவரி பண்றவர்கள், தமிழ் கடையில் வேலை செய்த இந்த அப்பாவிகள் தான் எங்களுடைய போராளி குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து. இப்ப எங்களோட நான் சென்று இருந்த அந்த ஒரு கிழமையும் பார்த்தீர்கள் என்றால் அந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருந்த அத்தனை பேரும் வந்து அவர்களை விளங்கப்படுத்தும் போது அப்படியான விடயங்களை அவர்களின் உதவியோடு தான் நானும் இதை செய்து கொண்டிருந்தேன். அப்ப அவர்கள் விளங்கப்படுத்துங்க. இனி மீண்டும் இந்த பிரச்சனையில் வருகின்ற போது எங்களை அழைப்பார்கள். செல்ல வேண்டும், செல்ல வேண்டும். அது இதா இருக்கு, அலைச்சலா இருக்கு. இந்த விதத்துல இவ்வளவு செய்துட்டு வந்து நீ இதுக்கு வந்து அலைஞ்சு கொண்டு இருக்க வேண்டிய இதுக்கு இந்த மக்கள் வச்சிருக்கணும். நிலா அவர்கள் வந்து ஒரு ஊடகங்கள்ல வந்து சொல்றான்னு சொன்னா யாரெல்லாம் சொல்லிச்சுட்டா அவ வந்து இந்த பிரச்சனையை முக்கியமாக நாங்கள் தம்பி தரன் அவர்களோடு 10 மாதங்களாக தம்பி தரன் அவர்கள் இந்த ஊடகத்தை, அதாவது தன்னுடைய ஒரு சிறு ஊடகத்தை வைத்துக் கொண்டு இந்த துவரகான் என்ற விடயத்தை கையாண்ட விதம் எங்களுக்கு, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடமையின் அர்த்தங்களை நீங்கள் மிக விரைவில் நீங்கள் எங்கள் எல்லோருடைய போராளிகளின், எங்களுடைய மாவீர குடும்பங்களுடைய அன்புகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அது உங்களுக்கு இவர்கள் பணங்கள் அதுகள் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்க நிச்சயமாக இன்னும் நிறைய மாவீர குடும்பங்கள் உங்களோடு இணைந்து நிற்பார்கள், எங்களுடைய போராளிகளும் உங்களோடு இணைந்து நிற்பார்கள். மிக பெரும் ஒரு பணி செய்திருக்கிறீர்கள். நான் வந்த கடமையை சரியாக செய்ய வேண்டும். இந்த கடிதத்தை உங்களோடு தொடர்பு கொண்டு இதற்குள் இமெயில் தருகின்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அதற்கு அவர்கள் அனுப்பிவிடட்டும். இது ஆரம்பிச்சு வச்சதே ஒரு இதான இந்த போலீஸுக்குள்ள போய் இந்த உலக செய்ததை வந்து அந்த இதே வந்து ஒரு பெரிய விடயமா இருக்குது. இது நீங்கள் தரன் அவர்களுக்கு உண்மையை தட்டி கேட்கின்ற போது, இப்ப நீங்கள் ஒரு உண்மையை தட்டி கேட்கின்றீர்கள். இப்ப நீங்கள் சீமான் அவர்களோடு ஒரு 10 வருடங்கள் பயணித்த நீங்கள் சீமான்ல இருந்து வேறுபட்டு ஒரு பயணத்தை வந்து தொடர்ந்தீர்கள், எங்களுடைய மாவீர குடும்பம் இதற்கனவர்கள். ஆனால் சீமானை நீங்கள் விமர்சிக்கும் போது உங்களை விமர்சிக்கின்ற தமிழர்கள் இந்த விடயத்தில் உங்களை மறந்து நிற்பதுதான் மிக ஒரு எங்களுக்குரிய வருத்தமான விடயம். ஏனென்றால் இந்த ஊடகத்தில் முதல் இந்த 8 மாதங்களாக கத்திக் கொண்டிருந்தது அது நீங்கள் தான். இன்று இந்தியாவில் இருக்கின்ற கண்ட கர்மங்கள் எல்லாம் வந்து தேசிய தலைவரை பற்றி பேசுவதும், துவாரகாவை பற்றி பேசுவதும், அடியும் தெரியாது நுனியும் தெரியாமல் கதைப்பதும், அதே போல் எங்களை சார்ந்த இந்த மக்கள், இந்த ஊடகத்தில் பயணிக்கின்ற மக்களை பார்த்தீர்கள் என்றால் ஏதோ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ குடுக்கல் வாங்கல் போல் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு உண்மையான ஒரு மனிதன் அதை சொல்லுகின்றானே அந்த துணிச்சலோடு
எங்களோடு என்பதை அவர்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. அதால் ஏனென்று எங்களுக்கும் இது ஒரு மிக குழப்பமா இருக்கிறது. அதை நாங்கள் மிக விரைவில் தீர்வு வைப்போம் என்று நினைக்கின்றோம். சீமான் அவர்களை நீங்கள் விமர்சிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு போராளி என்று ஒரு சிலரை கொண்டு வருகின்றார்கள். அந்த போராளி சகோதரி அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களும் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடுகளை அந்த நாம் தமிழர் கட்சியினர் மீறி நிற்கணும். அப்ப மீறி நிற்கணும் என்று சொன்னா அதை விமர்சிக்கிறதுக்கு அப்ப நீங்க தயங்க மாட்டீங்க. அப்ப அதை நீங்கள் விமர்சித்த உடனே என்ன பண்ணுவீனம், அவரோட சார்ந்தவர்கள் உங்கள் மீன் ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றங்களையும் தனிப்பட்ட விமர்சனங்களையும் விமர்சனம் இல்லை, இது அவதூறு அவதூறு அவதூறுகளை முன்னுக்கு வைக்கணும். ஆனா நீங்க செய்த பணி என்பது என்ன, நீங்க எவ்வளவுக்கு தேசிய தலைவர் அவர்களையும் மாவீரர்களை நேசிக்கின்றீர்கள் என்பதும் இவர்களுக்கு புரியாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவரவர்களுடைய பிரச்சனை. நாங்கள் ஒரு பணியை தொடங்கணும், அதை முடித்து வைப்போம். அடுத்த கட்டத்துக்கு எங்களை நாங்கள் நகர்த்தி கொண்டு போவோம். நாங்கள் இன்று உங்களுக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்றால் அவ்வளவு ஒரு குழப்பமான நிலைமை சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. நிறைய பிரச்சனை இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனையும் எங்களுக்கு தீர்த்து வைக்க முடியாது என்றால் அந்த நாட்டினுடைய பாலிசி எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இது ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்குள் நிறைய பிரச்சனை இருப்பதால் நீங்கள் ஊரில் இப்ப நீங்கள் இதை வைத்து என்ன செய்ய முடியும்? அந்த குரல் பதிவையும் அதற்குரிய அவையும் நாங்கள் அதெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் அனுப்புறோம். உங்களை நாங்கள் மிக விரைவில் தொடர்பு கொள்வோம். நீங்கள் சென்று வாருங்கள் என்றார்கள். நாங்கள் எங்களுடைய இடத்திற்கு நாங்கள் வந்து விட்டோம். அந்த இது நீங்கள் வேறு நாட்டில் இருந்து போய் தான் இன்னைக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் போலீஸ்லேருந்து பிரச்சனை ஒன்றும் வேற இல்லையோ, அதுக்கான ஏற்பாடு முதலே அந்த ஐநா இது செய்தபடியா அந்த பிரச்சனை பெருசா வேற இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அவங்க அந்த 3 மாத டேட் தந்து வைக்கணும். 3 மாசத்துக்கு பிறகு இன்னும் 3 மாதத்துக்கு எழுதி கேட்டு வைக்கணும். அதுக்கு பிறகு என்னன்னு யோசிப்போம் நாங்கள். என்றால் ஒரு முடிவு பெறாமல் இங்க இருந்து வெளிக்கிடையில உடனே இப்ப 3 மாசம் இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அலுவலும் அவங்க செய்திருக்கணும் அந்த அமைப்பு. அடுத்த கட்டம் நாங்கள் யோசிப்போம், யோசிச்சு தெரிவோம். எங்களுடைய போராளிகளுக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்றோம். என்னன்னா, நீங்கள் வெளிநாடு வரணும்னு சொன்னால் எந்த நாட்டுக்காவது நீங்க போகணும்னு சொன்னா நீங்கள் எங்களை மாதிரி சிறைபிடிக்கப்பட்டு உங்களுடைய எல்லா ஆவணங்களையும் ஒரு நாட்டுக்கு அனுப்புங்க. உங்களோட நாட்டுல இருக்க இல்லாத குற்றங்கள் இப்ப நாங்கள் இது சிறையில் இருந்தே எங்களுடைய கேசுகள் உலக தேசம் எடுத்து அதற்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய இந்த இறுதி தருணத்தில் இருந்த காணொளிகள் எல்லாம் கொடுத்து இவ்வளவு காலம் நாங்கள் 10-11 வருடங்கள் எங்களுடைய மண்ணில் வாழ்ந்து இனி இந்த பிரச்சனைகளும் இனி வாழ முடியாது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வெளியேற பெற்றிருக்கிறோம். எங்களுடைய போராளிகள் வர வேண்டும் என்றால் யாரிடம் கொடுத்து காசுகளை கொடுத்து ஏமாறாமல் உங்களுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடித்த ஒரு நாட்டுக்கு அனுப்புங்கள். அந்த இமிகிரேஷனுக்கு அனுப்புங்கள். நீங்கள் எங்களால் உங்களிடம் நாங்கள் அந்த ஸ்டெப் வர விரும்புகிறோம் என்றால் நாங்கள் வடிவாக ஆங்கிலத்தில் அவர்கள் மொழிபெயர்ப்பு உரியவரிடம் செய்து அந்த மொழிபெயர்ப்பவர் உங்களோடு நல்ல இதானவராக இருக்க வேண்டும். அவர் நாளை சிஐடியிடம் அதை பற்றி தெரிவிக்காதவராக இருக்க வேண்டும். அப்படி ஒருவரை பிடித்து மொழிபெயர்ப்பு செய்து ஆங்கிலத்தில் உங்களுடைய எல்லா ஆவணங்களும், அதாவது நாங்கள் சிறையில், அதாவது நாங்கள் இப்ப மருத்துவமனையில் எங்களை கொண்டு 2009 5ஆம் மாதம் விட்ட நாளில் இருந்து எல்லா ஆவணங்களும் இலங்கையில் இருக்கிறது எங்களுக்கு. அப்ப அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து நாங்கள் புனவாழ்வு பெற்ற அந்த கடிதங்கள் அதற்குரிய அத்தாட்சிகளை எல்லாம் வைத்து குடும்பத்தினுடைய பிறப்பு சர்டிபிகேட் எல்லாம் வைத்து நாங்கள் இப்படி உங்களிடம் வர இருக்கிறோம், எங்களுக்கு வாழ்வுதாரர்கள் கேளுங்கள் எழுதி அவர்கள் அதற்குரிய பதிலை உங்களுக்கு 6 மாதங்களுக்குள் தருவார்கள். அதன் பின் நீங்களும் ஒரு நாட்டில் வரலாம். அல்லது நாங்கள் களவா வரணும் என்று முயற்சிக்க வேண்டாம் யாரும். என்றால் அப்படி வந்தாதீர்கள் என்றால் அவ்வளவு. ஆனால் நீங்கள் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு போராளிக்கும் நான் சொல்றதான், நாங்கள் காயப்பட்ட நாங்கள் உண்மையிலேயே என் அன்புக்குரிய போராளிகளுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். என்றால் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்திற்கு எவ்வளவோ வாழ்க்கையெல்லாம் வழங்கி இருக்கிறது. ஆனா நான் அல்ல, ஆனா என்னோடு நின்ற போராளிகள் மாவீர குடும்பங்களுக்கு என்னால் முடிந்தவரை ஒரு மனிதர்களிடமும் பிச்சை எடுத்தான், கையேந்தித்தான் என்னுடைய மாவீர குடும்பங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் எனக்காயிடமும் நான் கையேந்த போறதும் அல்ல, அது கையேந்தவும் மாட்டேன். என்றால் நாங்கள் இன்னொருவருக்கு செய்கின்ற போது அது எங்கே ஒரு இடத்தில் நமக்காக ஆண்டவன் அந்த கதவை திறந்து விடுவான். அதுதான் எனக்கு நடந்தது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை ஒரு நாட்டுக்கும் அனுப்புங்க.
இப்பவே நீங்க அனுப்பி வையுங்க. என்றால் இனி வருங்காலம் இப்ப துவரகா இருக்கிற என்று சொல்லிக்கொண்டு சிஐடியை சேர்ந்தவர்கள்